கைஸ், எங்கள் தாத்தா பாட்டியோட 60ஆம் கல்யாணம். அதனால அவங்களுக்காக நகை எடுக்கிறதுக்காக நான் இப்போ வந்திருக்கேன். இது கடை வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் கடையோட பேர். அடுத்து வந்துட்டு தாத்தாக்காக இப்போ நம்ம வந்துட்டு நகை கடைக்கு வந்திருக்கோம். நகைலாம் பார்த்துட்ருக்கோம். நானும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். என்னம்மா வாங்கியிருக்கோம்? மோதிரம் வாங்க போகிறோம். அடுத்து நான் வீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன், லைட்டாக மறந்துட்டேன். அதனால தான் இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கடை வந்துட்டு எங்கே இருக்குன்னா அறந்தாங்கியில் தான் இருக்குது. கடையோட பிக்சர் நீங்களே பாருங்கள். ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா அதவங்க இதையும் பாருங்கள். இதுக்கு மேலே நல்லா ஷேக் பண்ணி காமிக்க முடியல, ஏன்னா இன்னொரு வேறு ஃபோன் இருந்துச்சுன்னா நான் வீடியோ கண்டென்ட் போயிட்டுருக்கும் போதே எடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம இப்போ இங்கே இருக்கோமா, இங்கேருந்து 1 hour ட்ராவல் இருக்குது. 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் அங்கே போய் சேருவோம். அங்கே போய் சேர்ந்தோடனே வேனில் போவோம். இது என் சித்தி பொண்ணெல்லாம் வரா, அதாவது நூண்டு குழந்த, அவளுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்பயும் என் கூடயே விளாண்டுட்டு ஜாலியாக இருப்பாள். யாருக்கிட்டேயுமே போக மாட்டா, ஆனால் என்கிட்ட மட்டும்தான் வருவாள். நான் வந்துட்டேன்னா என்னை தவிர வேறு யாருக்கிட்டேயும் போக மாட்டேன். ஸோ இப்போவே இங்கேருந்து கம்ப்ளைண்ட்டு, வேறு யாருக்கிட்டையும் போக மாட்டா, சித்திக்கு கை வலிக்குது, அவளை தூக்கியே வச்சுட்டு. அடுத்து இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள், பச்சை பசேன்னா இருக்குது பின்னாடி. அவ்வளோ ஒரு குளம், இது வந்துட்டு குளம் கைஸ். குளமே ரொம்ப அளவுக்கு ஃபுல்லாக தாமரை தான். இந்த குளத்துல சத்தியமாக யார் குளிப்பான்னு எனக்கு தெரில, பட் இதெல்லாம் குளம்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம கார் வந்துட்டு அங்கே நிற்கிது பாருங்கள், அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம கார். அதில் தான் ட்ராவல் பண்ணிருக்கோம். இங்கேருந்து போனதுக்கப்புறம் நாளைக்கு வந்துட்டு 60ஆம் கல்யாணம் இருக்குது. அதாவது இங்கேருந்து நம்ம நாளைக்கு ட்ராவல் பண்ணுவோம் வேனில். இப்போ இங்கே போனதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக அங்கே வேனுக்கு போயிடுவோம். இப்போ வந்துட்டு நம்மளும் போய் லைட்டாக செலெக்ஷன்ஸை பார்ப்போம். காட்ட முடியுமா? அது மாற்ற முடியலம்மா. இப்போ நான் என் சைடு வச்சிட்டோன்னா அது திரும்ப மாற்ற முடியல. கைஸ், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை, ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தான். ஆனாலுமே கொஞ்சம் நல்லா தான் வச்சுருக்காங்க. அடுத்து உள்ளேருந்தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்ச கலெக்ஷன் நிறையா இருக்கா இல்லை கம்மியாக இருக்கானே தெரியல, ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கமாக தான் இருக்குது. ஹாய் கைஸ், ஒரு வழியாக நகையெல்லாம் வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் இப்போ போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறம் பார்க்குறோம், ஐயோ எல்லோரும் கமெண்ட்ஸில் ஹாப்பி 60th ஆனிவர்சரின்னு தெரிவிக்க விட்டுருங்க கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு டீ கடைக்கு தான் வந்துருக்கோம். நான் ஒரு சமோசாவும் ஒரு காஃபியும் சொல்லியிருக்கேன். சமோசா வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. என்ன தூரம் மட்டும் கம்மியாக இருக்குது. இப்போ டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைம் என்ன 5:30 கிட்ட ஆகுது. நம்ம 6 o'clock அங்கே இருக்கணும். போயிடலாம் சீக்கிரமாக. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு சமோசா வந்துட்டு நல்லாவே தான் இருக்குது. ஏன்னா ஊரில் வந்துட்டு அதிகமாக சமோசா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இந்த சமோசா வந்துட்டு அப்படியே சென்னை டேஸ்ட்டில் இருக்குது. வாய்க்குள்ளே போனே என்ன சூடு மட்டும் சூடே இல்லாமல் இருக்குது. இன்னும் சூடாக இருந்துச்சுன்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். ஆனாலுமே நல்லா தான் இருக்குது கைஸ்.
என்ஜாய் பண்ணி கூட சேர்ந்து. ஓகே, அடுத்து இன்னும் நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் நிறையாவே இருக்குது. என் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காஃபி சொல்லியிருக்கேன். இதான் காஃபி. ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். சேர்ந்தோடனே இப்போ நம்ம எதுக்காக நின்றுட்டுருக்கோம்னா நம்ம மற்றவங்களாம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அடுத்தது அங்கே போகிற வழியில் வந்துட்டு ஒரு 8 கோவில் இருக்குது. அந்த எல்லா சின்ன சின்ன கோவில் தான். அந்த எல்லா கோவிலையும் போய் ஒவ்வொருத்தங்காக கொடுத்து உடச்சிட்டு அதுக்கடுத்து போவோம். நம்ம கோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய கோவில். அந்த கோவில் போகிற வழியில் தான் இது எல்லாமே இருக்குது. அடுத்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறதுக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் டிலேவாகும். அதனால மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்க முடியாது. அடுத்ததோ எனக்கே நிறைய பேர் வந்துட்டாங்க, எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். இவங்களாம் வந்துட்டாங்க. நான் கேட்டு இந்த சீட் வந்திருக்கேன். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பாட்டை போட்டு ஜாலியாக வெயிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா யாரும் வெயிட் பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டாங்க. நான் மட்டும்தான் கொஞ்சமாவது பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக இருந்தேன். இது கொஞ்சம் போக எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து இப்போ பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். பெட்ரோல் போடுறதுக்காக அடுத்து நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு 2 வீடியோ, அதாவது ஒன்று வேன் டூரும் காமிக்க போகிறேன். நம்ம வேன் எப்படி இருக்குன்றது பார்த்துக்கோங்க. நம்ம வேன் தான். சாரி, கேமரா ஆங்கிள் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு, கண்டுக்காதீங்க. ஏன்னா எனக்கு கேமராமேனே இல்லை. நான் கேமராமேன், வ்ளாகர், எடிட்டர், யூடியூபர் எல்லாமே நான் ஒருத்தர் தான். அதனால தான் அப்படி இருக்குது. உள்ளே பாருங்கள், இதுதான் டிரைவர் சீட்டு. அன்னைக்கு தான் நான் உட்காந்துருந்தேன். என் இடத்த பிடிச்சிட்டானுங்க. ஆச்சு கீழே வந்து வேன் எடுக்கிறதுக்குள்ளே இடத்த பிடிச்சிட்டானுங்க. அடுத்து இதுதான் உங்கள் ஃப்ரெண்டு. இந்த வேனில் தான் ரொம்ப நேரமாக நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்க வேண்டிய சமயம் வந்துருச்சு. எனக்கு காமிச்சிட்டாங்க, இப்பயும் திரும்ப காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அதுக்கடுத்து அப்படியே ஒரு சுற்றி எல்லாரையும் காமிக்கிறேன். எல்லாம் பாருங்கள் எல்லாரையும் பொறுமையாக காமிக்கிறேன். நல்லா பாருங்கள், எல்லாரையும் காமிச்சிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து தள்ளுறா. நான் வரத்துக்குள்ளே நீ இப்போ தள்ளி இருக்கணும். அவன்கிட்ட ஒரு ஆயை சொல்லிட்டு நம்ம போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம தாத்தாவோட 60ஆம் கல்யாணத்துக்காக கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவில் தான் நிறைய பேர் வந்துட்டு 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம் கூட பண்ணுவாங்களாம். இது இங்கே இந்த கோவிலில் பண்ணால் நல்லதான் அப்படி தான் சொல்கிறாங்க. அடுத்து நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டோம். நான் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே. 1 2 3 மொத்தம் 20 பேருக்கு மேலே இருக்கும். போக வருவாங்க. மொத்தமாக 30 பேர். இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு போக நிறைய பேர் வருவாங்க. எல்லாமே காமிக்கிறேன் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக. அடுத்து என்னோடய காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோலாம் போடுறேன். ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரே ஒரு கமெண்ட், இதை மட்டும் பண்ணி விட்ருங்களேன் ப்ளீஸ். இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். அடுத்து எடிட்டிங் ப்ராசஸும் ரொம்ப நிறையா போச்சு. ஓகே, இங்கே வந்துட்டு தாம்பலம் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இந்த கோவிலோட பேர் வந்துட்டு நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா இல்லையான்றதை சொல்லுங்கள். போகும்போதே நம்மளை வர வைக்கிறதுக்காக ஒருத்தர் இருப்பார், அவரை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஐயருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மணி வந்துட்டு ஐயர் வரத்துக்கு டைம் ஆகிட்டே இருக்குது. இது ஐயரா இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து நாங்கள் கேமராமேன் கேட்டால் எங்கள் அம்மாச்சி வந்துட்டு கேமராமேன் வேணான்ட்டாங்க. ஏன்னு கேட்டால் நான் தான் கேமராமேனா, ஏன்டா என் வீடியோவே எடுக்க உள்ளதில் உங்களுக்கு வேறு எடுத்து கொடுக்கணுமா அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து சரின்ட்டு உள்ளே வந்தாச்சு. நான் எடுத்தேன். பின்னாடி பாருங்கள் என் மாமாலாம் இருக்கான், ஃபேஸ் ரைட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இதோ ஐயர் வந்துட்டு இவர் இல்லை. இந்த கோவில் லைட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறமா.
இருக்காருன்னு அவர் தான். ஓகே, நான் சொன்ன நம்மளை வர வைக்கிறதுக்காக ஒருத்தர் வருவாருன்னு அவர் தான் காமிக்க ஃப்ரெண்டோ, இவர் தான் அவர் யானை, இது தான் அப்படி சொன்னேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே இது பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே நான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சாமி, அதாவது அந்த இது பானையெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பண்ணுறாங்க, வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தாம்பலம் இதெல்லாம் வச்சுட்டாங்க. சாமி நம்மளோட நாங்கள் எல்லாம் சாமி உட்காந்துட்டோம். அடுத்தவங்க இது சொல்லிட்டு இருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அதுவும் கேட்டுருக்கோம். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக காமிக்கல, ஏன்னா ஃபுல்லாக காமிச்சுன்னா அவங்களுக்கே போர் அடிச்சு போயிடும். அதனால் நான் கொஞ்சம் இதோட அவர் சொன்ன கொஞ்சம் இதோட கட் பண்ணிட்டு அப்படி சுத்த போகிறேன். அடிக்கிறா
நாளை ஊத்தல போங்க நான் எடுக்கிறேன். அங்கிட்டு போய் ஊத்துங்க. இந்த சாராயா எந்த முகூர்த்த சீட்டை இருக்கட்டும் தம்பி தம்பி ஊத்தலையே தம்பி இருக்கட்டும் ஒரு ஆள் ஊத்தல என்னங்க இதை ஊத்துங்க ஊத்துங்க போய் ஊத்துங்க கொஞ்சம் லைட்டா 2 லைன் இறந்து ஊத்துங்க. என்ன அன்னைக்கு ரொம்ப நடுக்குது. அம்மா போயிட்டா அத்தை
சைடு ஏய் பைக்கு உள்ள பார்த்தியா நல்லா இருக்கு இதோ சிலையை பாரு சிவன் சிலை சிவன் இல்லடா அது சிவன் தான் சிவன் வாய்க்கு ஏதோ கெட்ட வார்த்தை முடியாது உள்ளே போவோம் அதுக்குள்ளே அதுக்குள்ளே போவோம் அப்புறம் போகலாம் அங்கே போகலாம் சரி சரி ஆட்டத்தில் சொல்கிறோம் யூடியூப் சேனல்ல என்ன எடுக்கிறீங்க என்னத்தை எடுத்திருக்கான்னு போட்டோ சொன்னது அங்கே ஒரு அந்த பொண்ணு மொபைல் எடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க நான் இது சோறு தான் எடுத்துகிட்டு அப்புறமே எடுக்கணும் அதெல்லாம் வச்சு தள்ளுறா கல்வெட்டெல்லாம் அங்கே படிக்கணும்ல வாயை முட்டு பண்ணாருடா அவங்கள்ட்ட பையன் நீங்கள் தான் காட்டுவீங்க அதோட போய் இருங்க இருங்க எல்லாரும் கொண்டு வரோம் செல்ஃபோன்ஸும் கேமராஸும் நாட் அலோடுன்ட்டாங்க. அதனால தான் நிறையா காமிக்க முடில. அதனால் நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் காமிச்சேன்னா இது அதனால நிறையா காமிக்க முடில. சாரி சொல்லிக்கிறேன். அடுத்து நம்ம கும்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற வேலை மட்டும்தான் இருக்குது. 3 days நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம ஸ்டே பண்ண ரூம்க்கே வந்துட்டோம். கோவிலில் செம்ம கூட்டம் எடுத்து கோவில் இடிச்சு பிடிச்சி பசியில் வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். அந்த ஹோட்டலுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இல்லை, வெறும் பூரியும் தோசையும் தான் இருக்குன்னாங்க. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு தான் தோசைனா ரொம்ப பிடிக்குமேன்ட்டு தோசையை வெளுத்து கட்டிட்டோம். தோசை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு லைட்டாக ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். அடுத்து வாங்க. அடுத்து வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நான் அப்படியே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இந்த ரூம் உங்களுக்கு காமிச்சேன்னா தெரில. ஏன்னா நான் பெருசாக எடிட் பண்ண போதில்லை, நீங்களே பாருங்க. இதுதான் கைஸ் வியூ பாருங்க. அதுக்கு அடுத்து இங்கே தான் இருக்குது. 2 ரூம் வந்துட்டு நம்ம புக் பண்ணியிருக்கோம். நம்ம வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரூம் நம்ம புக் பண்ணதில்ல. அதெல்லாம் படுத்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ரூம் இருக்கு.
நம்ம மொத்தமா 25 பேர் கிட்ட வந்ததுனால இந்த ரூமே பத்தலன்னு பக்கத்து ரூமும் புக் பண்ணோம். என்னடா ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்றாரு. அதுக்கடுத்து இது கூட ஒரு இதுவும் இருக்கு. அதுக்கடுத்து இங்க ஒரு பாத்ரூமு, அடுத்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸும் இங்க இருக்கு. எக்கோ அடிக்குது கைஸ். அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்துட்டு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ரூமை பாக்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வாங்க, இதான் செகண்ட் ரூமு. என் தங்கச்சி நடுவில் நின்றுட்டு இருக்கா என்ட்ரன்ஸ்ல. அடுத்து வந்துட்டு செக்யூரிட்டி இருக்கு. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான் ஹால். எல்லாம் உட்காந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹலோ, நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? அடுத்து சேம் அதேதான். இங்கேயும் ஒரு பெட்ரூம் இருக்கு. சேம் அதேதான் கைஸ். அதேதான், இது அதேதான். ஃபுல் ஹோமும் அதே மாதிரி தான். சும்மா அதுக்கடுத்து அப்படியே இந்த சைடு இங்க இருக்கிற ரூம்ல வந்துட்டு அடுத்து இந்த ரூம்ல வந்துட்டு ஒரு ஏசியும் வந்துருக்கு. இங்க எல்லாம் சார்ஜ் இதாயிட்டு இருக்கு. இங்கேயும் ஒரு பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே மாதிரி தான் இங்க ஒரு ரூம் இருக்கு. இந்த ரூம்லயே ஒரு பாத்ரூம், ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ். அதுக்கடுத்து இந்த ரூம் பிடிச்சிருக்கா. நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ரூம்ல தான் இருக்க போறோம். கொஞ்ச நாள் இல்ல, நம்ம இப்பயே கிளம்பிடுவோம். உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கடுத்து நான் உங்களுக்கு கீழே இருந்து வரேன். ஓகே கைஸ், இப்போ அப்படியே கீழே போகலாம். இதுதான் ஸ்டெப்ஸ். முதல்ல நான் மேலே கொஞ்சம் என்ன மச்சான் கீழே காமிக்கிறதுக்கு மச்சான் வீடியோல கீழே எப்படி இருக்குன்ற இடத்த காமிக்கிறதுக்கு மச்சான். நீ வரியா? சரி வா. கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இது செக் பண்ணலாம். டேங்க் இங்கேருந்து தான் ஏறுது. அதுக்கடுத்து இங்கே வந்துட்டு ஃபுல்லாக ட்ராவலர்ஸு பஸ்ஸு அது இதுன்னு இருக்கும். அங்கே வந்துட்டு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஒரு பஸ் பாருங்க. இரு மச்சான், அங்கே ஒரு பஸ் தெரியுது பார்த்தீங்களா? நான் இப்போ ஜூம் ஆகுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா ஒரு பஸ்ஸு? அதாங்க நம்மளோட பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி வந்தோம். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேங்க் இருக்கு. சின்னோண்டு திருடைய பிரான்ச் பேங்க்னு, திருக்கடையூர். அடுத்து இந்த கோவில் பேர் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் கோவில். கோவில் பேர் திருக்கடையூர் கோவில் தான். நீங்கள் எத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்கன்றது கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மொத்த அப்பார்ட்மெண்ட் இதுதான். ஓகே கைஸ், நம்ம ஒரு வழியா ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் எல்லாம் இடத்துக்கு. என் பண்ண போறோம், அதாவது போயிட்டு இருக்கோம் திரும்ப வீட்டுக்கு. ஃபுல்லா ஆடிட்டு இருக்கு. ஐயோ, வீட்டுக்கு போனே கால் பண்றேன். வீட்டுக்கு போனே கால் பண்றேன்றப்பாங்க. வீட்டுக்கு போனே கண்டினியூ பண்றேன். அடுத்து நம்ம எங்க கிளம்புறோம்னு பாத்தீங்கன்னா ஊர் பேர் என்ன சொன்னாங்க? திருக்கடையூர்ல இருந்து நம்ம இப்போ திரும்ப எலோட்டிக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம வேன்ல இருந்து கொஞ்ச தூரம் ரொம்ப தூரமே வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டோம். அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டாங்க, நானா சாப்பிடல. எனக்கு வந்துட்டு சுத்தமா பசி இல்லை. ஏன்னா நம்ம முதல்ல ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டோன்றதுனால அதனாலதான் எனக்கு சுத்தமா பசி இல்லை. மணி இப்போ வந்துட்டு ஒரு 1:30 அந்த மாதிரிதான் ஆகுது. நம்ம 11:30 12 கிட்டத்தட்ட இந்த டைம்ல தான் நம்ம சாப்பிடவே ஆரம்பிச்சோம். அதனால எனக்கு அவ்வளவா பசிக்கல. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இன்னும் தெரிஞ்சு ஒரு 10 to 15 minutes ஆகும் நினைக்கிறேன். ஆனா எல்லாரும் வந்துட்டாங்க. நம்ம இப்பயே எடுக்க போறோம் தான் போல. ட்ரிப்பை இப்பயே ஸ்டார்ட் பண்ண போறோம் போல. அதுக்கடுத்து போகும்போது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். அடுத்து தான் என்னோட ஃபர்ஸ்ட் 1 hour வீடியோவாக இருக்கும்.
இந்த வீடியோ 1 மணி நேரம் போக போகுது. பை. நவீன் கேமர் கிங். ஆரம்பிக்கும் போது கேமிங் மட்டும் போட்டேன். அதனால ஆரம்பிக்கும் போது கேமிங் மட்டும் தான் போட்டுருந்தேன். அதனால கேமர் கிங் வச்சேன். ஆனால் இப்போ vlog டூர் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டேன். அண்ணா கொஞ்சம் மெதுவாக போங்க. அது போறபடியே போட்டு ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இதோட இந்த வீடியோவே முடிச்சுக்கலாம். டாடா பாய். சி உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு எடிட் பண்ணதுக்காக ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், ஒரே ஒரு கமெண்ட்.